அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளில் வந்து டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. இப்பொழுதும் தேவனுடைய திருவாக்கியத்தை நாம் சிந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிறு ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கதாவே, இம்மட்டும் காத்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. கதாவே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆமீன். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் வசனம் தந்தார் என்ற பிரகாரம் கர்த்தாவே அதை பிரசுத்தம் பண்ணும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆமீன். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். வார்த்தையில் வல்லமை உண்டு. அது உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையாக அமைக்கப்பட்டிருக்கிறவர்களால் அப்படியே வெளிப்படட்டும் சுவாமி. கேட்கின்ற மக்களுடைய காதுகளில் மாத்திரமல்ல, உள்ளங்களிலும் துணிக்கும்படியாக கர்த்தாவே கிருபை செய்ய வேணும் என்று கெஞ்சுகிறோம். ஆமீன். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையாரும் சுவாமி, கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று விடுதல் சொன்ன சொல்கின்றபடினால் இந்த பிரகாரம் கர்த்தர் செய்வதில் வேணும் என்று கெஞ்சுகிறோம். இதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. நன்றி கர்த்தாவே. நீர் கர்த்தாவே கிருபத்தில் எழுந்தில் இருக்கிறீர், பிரசன்னமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி. கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும் தான். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அதாவது மனிதர்களுடைய செவி அல்லது இருதயம் அதாவது கடிந்து கொள்ளுதல் என்பதை அது வெறுக்கிறதாக இருக்கிறது. எப்பொழுதுமே எல்லா மனிதர்களும் அதாவது அன்பாய் அருமையாய் பேசணும், தங்களுக்கு ஏற்ற பிரகாரம் அது இருக்கணும் என்று தான் எண்ணுகின்றார்கள். வேதம் சொல்லுகின்ற பிரகாரம் தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற போதகர்களை திரளாக அதாவது சம்பாதிக்கிறார்கள். தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற தங்களுடைய இருதயத்துக்கேற்ற பிரகாரம் அதாவது கர்த்தருடைய வார்த்தையும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்படியே வெளிப்பட வேண்டும் என்ற நிலையில் இன்றும் மக்கள் இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது தேவனுடைய வசனத்தை கொண்டு திருவசனத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. சிட்சை என்று சொல்லும்போது, கழிந்து கொள்ளுதல் என்று சொல்லும்போது அது நம்மில் இருக்கிற அதாவது அறியாமைகளை மாற்றுகிறதும், அல்லது அந்த வார்த்தை நமக்கு நேராக வருகிறது என்றால் தேவன் நம்மில் அன்பு பாசம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது ஒரு பெற்றோர்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், அதாவது குற்றம் செய்யும் போது அவர்களை எச்சரித்து கண்டித்து சீர்படுத்துகிற அதாவது தகப்பன் தான் சரியான தகப்பன் என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால நமக்கு ஒரு பரம தகப்பன், முழு உலகத்துக்கும் எல்லா ஜனங்களுக்கும் ஒரே ஒரு அதாவது பிதா, ஒரே ஒரு கர்த்தர் அல்லது ஒரு தகப்பன் உண்டு என்று நாம் காணுகின்றோம். அவர் இந்த நாளில் சொல்கிற சில வசனங்களை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை அகற்றி கொள்ளவும் தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சோர்வு அதாவது மனிதனுக்கு தனக்கு பிடிக்காத ஒன்று அல்லது தன்னில் இருக்கிற குறையை சுட்டி காட்டும் போது ஒரு சோர்வு ஏற்படுகிறது நாம் காணுகிறோம். சோர்வு வேறு, சோம்பல் வேறு என்று நாம் காணுகிறோம். இன்று நாம் அந்த சோர்வை பற்றி பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோர்வு வந்து விட்டாலே அதாவது அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லது அது தன்னால் அங்கீகரிக்கப்பட முடியவில்லை என்பது அதனுடைய பொருள். ஆனால் என்ன சொல்லப்படுகிறால், இந்த கடிந்து கொள்ளுதல் தான் ஒரு மனிதனுக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறவைகளை நீக்கி போடுகிற ஒன்றாக இருக்கிறது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அதுபடினால என்னுடைய மகனே என்ன அந்த வார்த்தையை அழைக்கிறது. நீ கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது, கடிந்து கொள்ளுதலை எதிர்பாரு. அது ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் பெரியவர்கள் சொல்வார்கள், அதாவது மனிதனுடைய முதுகை அவனால் பார்க்க முடியாது, அப்படி பிறர் பார்த்து தான் சொல்ல வேண்டும். சொல்லும்போது ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஆனபடினால அந்த வார்த்தை அற்பமாக எண்ணாமல் அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞானி சாலமோன் எழுதுகின்றார்.
நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கின்றோம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாது. தேவனுக்கு மகிமை. அதாவது கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது, கடிந்து கொள்ளுதல் வரும்போது அற்பமாக எண்ணி விடாது. இது ஒரு ஆலோசனை, இது என்ன பெரிய காரியம், இது என்ன என்று சொல்லி அந்த அற்பமாக நீ எண்ணுகிறாய் அல்லவா, அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியம். அதுபடினால அந்த உன்னில் அற்பமாய் தோன்றுகிற காரியத்தை கடிந்து கொண்டு உனக்கு புத்தி சொல்லும் போது அதை அற்பமாக எண்ணி அதை தள்ளிவிடாதே, அதை ஏற்றுக்கொள். அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய நன்மைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நமக்கு வர இருக்கிற பலவிதமான தீங்கிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இது இந்த கடிந்து கொள்ளுதல் எதை சம்பந்தப்பட்டது என்றால், அதாவது அந்த மனிதனில், அந்த மனுஷியிலே, அந்த பிள்ளையிலே அந்த தகப்பன் மிக அக்கறை கொண்டு, அதாவது அவர்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி கடிந்து கொள்கிறதை நாம் காணுகிறோம். அது அன்பு. அதாவது தகப்பன் நேசிக்கிற புத்திரனை மட்டும்தான் சிட்சிப்பான், மற்றவர்களை சிட்சிக்க மாட்டான். அதுபடினால ஆண்டவராகிய தேவன் அந்த சத்தத்தை கேட்கின்ற உங்களோடு என்ன பேசுகிறது என்றால், உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அல்ல நீண்ட நாட்களாக உங்களில் விடுபட முடியாமல் இருக்கிற காரியத்தை நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அதுக்காக மனஸ்தாபடுகிறீர்களா, அதை கர்த்தர் கவனிக்கிறார். கவனித்து உங்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலை அவர் அனுப்புகின்றார். அது வார்த்தையின் மூலமாக வரலாம், பல வழியிலும் வரலாம், நீங்கள் செய்கிற தொழில்களில் வரலாம், விவசாயத்தில் வரலாம், உங்களுடைய வேலையில் வரலாம், உங்களுடைய படிப்பில் வரலாம். இதில் தோல்வி ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அதாவது நான் பெருமடைந்து அல்லது இதில் இந்த ஐஸ்வர்யத்தில் அதாவது மேன்மையடைந்து நாம் தேவனை விட்டு இன்னும் தூரமாய் போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இந்த நேசத்தை கடிந்து கொள்ளுதல் மூலமாக நம்ம இடத்தில் அனுப்புகின்றார். அந்த கடிந்து கொள்ளுதலை எண்ணி என்ன செய்யக்கூடாது? சோர்ந்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சோர்வு என்ன செய்யும் என்றால் ஒன்றையும் செய்ய விடாது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக, எவ்வளவுதான் ஒரு அறிவுள்ளவனாக இருந்தாலும் சோர்வு வந்துவிட்டால் ஒன்றும் செயல்படாமல் ஆஃப் ஆகிவிடும் என்று நாம் காணுகிறோம். சோர்வு ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்தது. மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுக்கு தரித்திரமும் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எப்படி வருகிறது என்று இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை, புத்திமதிகள், அதாவது கடிந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் நமது மேல் தேவன் கொண்ட அன்பினாலே நாம் தரித்திரவான்களாக, ஆவிக்குரிய தரித்திரவான்களாக, இம்மைக்குரிய தரித்திரவான்களாக ஆகிவிடாமல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நமக்கு வருகிற புத்திமதிதான் இந்த கடிந்து கொள்ளுதல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கூட அவைகளை எச்சரிப்பாக கவனிகள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அதை என்ன செய்யணுமா? கவனிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை துதிக்கிறது. அருமையானவர்களே, நாம் பைபிளை படிக்கலாம், பிரசங்கங்களை கேட்கலாம், பல வகையில் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொண்டிருக்கலாம். அவைகளெல்லாம் ஓரலாக என்னுடைய உள்ளத்திலே வருகின்றது. ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அதாவது நான் உட்கார்ந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் அவைகளை சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் அசை போட வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலிமிருகமானது அசைவோடும் மிருகமாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அது எருதுகள் காடுகளில் மேயும் போது, புல் மேயும் போது எதிராளிகள் வந்து நம்ம விரட்டிவிடும் என்று எண்ணி கிடைக்கிறவர்கள் அத்து பிடுங்கி அவைகளெல்லாம் அதாவது பையில உள்ள சேர்த்துவிடும். சேர்த்துவிட்டு அப்புறம் படுத்து கிடந்து அவைகளை மறுபடியும் வெளியே எடுத்து அவைகளை அசை போட்டு அவைகளை உள்ளே அனுப்பும். அது ஜீரணமாகி சரீரத்துக்கு புஷ்டியை கொடுக்கிறதாக, பலத்தை கொடுக்கிறதாக இருக்கும். ஆனபடினால அதாவது சிக்ஷையை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது, கடிந்து கொள்ளுதலை அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. கடிந்து கொள்ளும் போது அவைகளை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தை நமக்கு நேராக வருகின்றது, ஆண்டவருடைய அன்பு நம்மை சந்திக்கிறது என்று எண்ணி அந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து
கவனித்து, அதாவது நம்மில் இருக்கிற குறைகள் என்ன, எரேமியா சொன்னது போல இவைகள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை விலக்குகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வராமல் தடுக்கிறது. இவைகள் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அறியாமைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் அப்படி செய்கின்றது என்று சொல்லியிருக்கிறது. அப்படினால அவைகளை நம்மை விட்டு நீக்கும்படியாக நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளுதலாக வரும். அது நமக்கே தெரியாது. நாம் சில வேளையில் நினைப்போம், நாமே பார்த்து கொண்டு நான் சரியாக தான் இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த காரியத்தில் நஷ்டம் கஷ்டம், இவைகள் நான் விரும்பாத காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா? இது தேவனுடைய கடிந்து கொள்ளுதல், தேவனுக்கு மகிமை. இதிலே கர்த்தர் நிறுத்தி வைக்கிறார், உங்களை சிந்திக்கும்படியாக, யோசிக்கும்படியாக, இந்த இடத்துல மேற்கொண்டு முன்னேறி போகாமல் தடுப்பதற்கு இதான் காரணம். இல்லாவிட்டால் அந்த கடிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு தரித்திரமும், நமக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் இன்னும் நீடிக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 119 சங்கீதம் 71 வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அதாவது உபத்திரவப்பட்டது அல்லது சிற்றை வந்தது, என்னை கடிந்து கொண்டது எனக்கு நல்லது என்று அவர் சொல்லுகிறார். இவர்கள் தான் அதாவது கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை சிற்றை அற்பமாக எண்ணாமல் அவைகளை கவனித்து, கூர்மையாய் கவனித்து, தங்களில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. அந்த கடிந்து கொள்ளுகிற வார்த்தை அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாக இந்த வார்த்தை இருக்கிறதாக பார்க்கிறோம். வாசிப்போம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் அதாவது பக்தியா இருந்தேன், ஆலய வழிபாடு செய்தேன், எல்லாம் தான் செய்தேன். ஆனால் நான் என்ன செய்யவில்லை, அதாவது கர்த்தருடைய வழி நடக்கவில்லை, கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளவில்லை. ஆனபடினால் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு கர்த்தருடைய நன்மைகள் இல்லை, செய்கிற காரியங்களில் முன்னேற்றம் இல்லை. ஆனபடினால் அவைகளை நான் கண்டுபிடித்தேன். இந்த உபத்திரவத்தின் மூலமாக, இந்த உபத்திரவம், அந்த கடிந்துகள் ஏன் என்று இவைகளை நான் கூர்மையாய் கவனித்தபடியினாலே அவைகளை கண்டுபிடித்தேன். எனக்கு உபத்திரம் வந்தது ரொம்ப நல்லது. இல்லை இப்படியே போனால் அதாவது என்னை பாதாளத்துக்கு கொண்டு போய்விடுமே, அப்படி இல்லாதபடி என்னை இந்த வார்த்தை தடுத்தது. நான் இவைகளை கவனித்தபடியினால் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, இதில் 67 வசனத்தையும் கூட நாம் சேர்த்து வாசிக்கலாம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். உபத்திரப்பட நல்லது. உபத்திரப்படுவதற்கு முன்னால் எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். வழியை விட்டு விட்டால் என்ன ஆகும்? வழியை விட்டு விட்டால் என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. அதான் சொல்லுகிறார், உபத்திரவப்படுவதற்கு முன்னால் கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய வசனத்தை அதாவது மீறி தவறான பாதையில் நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவனுக்கு மகிமை. நாங்கள் ஒரு தடவை கல்வராயன் மலைக்கு செல்ல வேண்டிய சூழலை ஏற்பட்டது. இறைவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான் என்று கர்த்தரைகளுக்கு சொல்லி இருந்தார். அந்த பிரகாரமாக அதாவது எங்களுக்கு சொன்னது சாயங்காலமே அங்கே போகணும். அந்த மலை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நாங்கள் அதற்குரிய நிலையில் அங்கே போய் சேர்ந்தோம். மலை அடிவாரத்துக்கு சேர்ந்தோம். சேர்ந்த போது அங்கே ஒரு கடை இருக்கிறது. அங்கே போஸ்ட் பாக்ஸ் உண்டு. அங்கே தபால் எடுக்க காலையில் ஆள் வரும். அப்படினால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் இப்பொழுது மலைக்கு போக முடியாது என்றால், ஒரு வழியை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் அது மிருகங்களுடைய காட்டுக்கு போயிடும். அப்படி அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படினால் பகலில் தான் நீங்கள் போக முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு கடவுளுடைய உத்தரவு இந்த நைட்டே போகணும். ஆனால் எப்படி போக முடியும்? நாங்கள் அப்போ அவர்கள் என்னெல்லாம் சொல்லி எங்களுக்கு அங்கே படுக்கை எடுக்க எல்லாம் ஏற்பாடும் படித்தர்றோன்னு சொன்னாங்க. மாலையில் ரொம்ப நேரம் ஆயிட்டு, 6:30 ஆயிட்டு, அப்படியெல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு மலை ஜாதிக்காரர் வந்தார், ஒரு ஏழை மனுஷன். அவரோடு எங்களை அனுப்பினார்கள். ரொம்ப மிகவும் கஷ்டமான பயணம். நாங்கள் இரவில் 12:30 மணிக்கு போய் சேர்ந்தோம் அந்த இடத்திற்கு. அப்போ அவர் எங்களை கட்டி பிடித்து கொண்டு சொன்னார், தம்பி, நீங்கள் எப்படி வந்தீர்கள்? கடவுள் அல்லவா உங்களை கொண்டு வந்திருக்கின்றார். இல்லாவிட்டால் நீங்கள் இந்த மலையில் எத்தனை வழிகள் மாறி மாறி இருக்கிறது,
ஒரு வழியை விட்டீர்கள் என்றால் அநேகர் வந்துவிட்டு பாதி வழி வந்துவிட்டு மரத்தில் ஏறி கிடந்துவிட்டு காலையில் இறங்கி வந்த வழியே போயிருக்கிறார்கள். ஆனால் அப்படி வழி தெரியாதவர்கள் இங்கே வர முடியாது என்று அவர் சொன்னார். ஆனால் எங்களுக்கு அந்த மலைவாசி ஒரு கைடாக எங்களுக்கு வழிகாட்டியாக அவர் எங்களுக்கு முன்னாலே சென்றார், எங்களை சரியாக கொண்டு சேர்த்தார். எப்படியோ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நமக்கு கைடு வழிகாட்டி கர்த்தருடைய வேதம், தேவனுக்கு மகிமை. அந்த வேதத்தின்படி நம்மை நடத்துகிற தேவ மனிதர்கள் பூமியிலே உண்டு. அவர்கள் நமக்கு கொடுக்கிற சிக்ஷையோ சிக்ஷைக்குரிய ஆலோசனையோ கடிந்து கொள்ளுதலோ இவைகளை நாம் என்ன செய்யக்கூடாது, அற்பமாயிடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அற்பமாயிடினால் அவர்களுக்கு கரையினம் ஏற்பட்டுவிடும், அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று திருவசனம் சொல்லுகின்றது. அருமையானவர்களே, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாது. சோர்வு இடம் கொடுத்தால் எவ்வளவு பெரிய பராக்கிரமராக இருந்தாலும் அவனுடைய பலன் குன்றி போய்விடும், அந்த பலன் கிரிய செய்யாது. அப்படி அல்லாதபடி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு எதிராக ஒரு எதிர்ப்படை இருக்கின்றது. அது எப்பொழுது போர் செய்து கொண்டே இருக்கின்றது. இதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு தேவன் தந்திருக்கின்ற தெய்வீக பலத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவ ஆலோசனையை நாம் கவனிக்க வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது நம்மில் தேவன் தந்திருக்கிற ஒரு பலன் இருக்கிறது அல்லவா, அது இந்த பூமியில் உள்ள பலன் அல்ல, உன்னத பலன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உன்னத பலனுக்கு நிகரானது பூமியில ஒன்றும் இல்லை. அவைகளை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சில தேவ மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிற பராக்கிரமங்களை நாம் அறிந்திருக்கின்றோம், சத்துருக்களை மேற்கொண்டதை அறிந்திருக்கின்றோம். அப்படினால் சோர்வு என்பது மனிதனில் இருக்கிற பலனை குறுகி போக செய்யும், செயல்படாமல் ஆக்கிவிடும், அவனை முன்னேற விடாது, ஜெப வீரர்களை ஜெபம் பண்ண விடாது. இந்த காரியம் இப்படி ஆகுதே, தேசம் இப்படி இருக்கிறது என்று எண்ணினாலே போது இவருக்கு சோர்வு உண்டாயிடும். இல்லை, சோர்ந்து போகாதீர்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபத்து காலம் பூமியில் வாழுகின்ற வரைக்கும் மாறி மாறி வரும், முடிந்தது என்று சொல்ல முடியாது. ஆனபடினால இந்த சரீரத்தில் இருக்கிறது வரைக்கும் ஆபத்துகளும் நெருக்கங்களும் கவலைக்குரிய காரியங்களும் பல பிரச்சனைகளும் நம்மை வந்து சந்திக்கும். இவைகளில் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அது வேதத்தில் நான் பார்க்கும்போது அவர்களெல்லாம் தங்களுக்கு மிஞ்சிய காரியம் வரும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், தேவ சமூகத்தை தான் நாடினார்கள். அதாவது ஆபத்து வருகிறது, ஆபத்துக்குரிய செய்திகள் வருகிறது, சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது என்கிறதை அறிந்தவுடனே அவர்கள் மனிதரை தேடி போகவில்லை, தேவனை தேடி போனார்கள் என்று நாம் காணுகின்றோம். நம்முடைய கண்ணுக்கு தெரியாத மறைவான ஒரு பெரிய தூத மழை பரலோகத்தில் இருக்கிறது என்கிறத நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலன் குன்றி போறதாக ஆகிவிடும். அப்படினால் அப்படி இல்லாதபடி அந்த நேரத்திலும், அதாவது நமது ஆண்டவரை பற்றி அறிவை நாம் பற்றி கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. சோர்ந்து போகாமல் என்று எழுதியிருக்கிறது என்ற ஒரு ஓமானத்தை சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். இவைகளை நாம் கவனிப்போம். வாசிக்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஓமையை சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவைகள் கீழே மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாமல் எந்த ஆபத்து, எந்த சூழலை, எந்த பயமுறுத்தல், எந்த குறைபாடு, எந்த பலகீனம் இவைகள் ஏற்பட்டாலும் சரி, அவைகளிலே சோர்ந்து போகக்கூடாது. தேவனுக்கு மகிமை. சோர்ந்து போகாமல் என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் என்று எழுதியிருக்கும் போது, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கைவிடப்பட்ட நிலை போல் வரும். இங்கே 2 பேரை பற்றி எழுதியிருக்கிறது. ஊரிலே ஒரு
கைவிடப்பட்ட ஒரு விதவையும் துன்மார்க்க அதிகாரி இவன் அந்த ஊர்ல இருந்தார்கள். அந்த ஏழை விதவைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவளுக்கு இன்னொரு மனிதன் தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறான், நெருக்கடி கொடுக்கிறான், பெரிய ஆபத்து உனக்கு இவளுக்கு ஒன்றென்றால் யார் கேட்பது? அப்படிப்பட்ட நிலையில் அந்த துன்மார்க்க அதிபதியை அங்கே போய் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொன்னார். அந்த அதிபதி எப்படிப்பட்டவன் என்றால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதனை மதிக்காத ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒருவன் இவன் அடிக்கடி 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 அங்கே போய் சொன்னாலும் அவன் அதை பற்றி கண்டுகிடவே இல்லை. ஒரு நாள் சிந்தித்தான், இவள் அடிக்கடி வந்து நம்மகிட்ட தொந்தரவு பண்ணுகிறாளே, ஆனபடினால் இவருடைய வழக்கு என்ன என்று கேட்டு அதை தீர்த்து கொடுக்கணும் என்று சொல்லி எண்ணி தீர்த்து கொடுத்தான். அப்படி போல அருமையான தேவ பிள்ளைகளே, சில ஜெபத்திற்கு அதாவது பதில் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தடையாகும், கொஞ்ச நாளாகும். ஆண்டவர் கேட்காதது போல இருக்கிறதாக இருக்கும். ஆண்டவராகிய தேவன் அவைகளை கேட்கின்றார், அதற்கு பதில் கிடைக்கும். ஆனபடியினால் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றது. அந்த துன்மார்க்க அதிபதியே அப்படி செய்வானால் உங்களுக்கு தகப்பனும் உங்களுக்கு இரட்சகரும் உங்களுடைய தேவனமாயிருக்கிற நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? ஆனபடினால சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று திருவாக்கு சொல்லுகிறது. முதல்ல வருகிறது சோர்வு தான். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி பார்த்து ஒன்றும் கிடைக்கவில்லையே, இவ்வளவு நாள் காத்திருந்து அது ஒரு காரியமும் நடக்கவில்லையே என்று சோர்வை தான் சத்துரு கொண்டு வருவார். அப்படினால எப்படி ஆனாலும் சரி சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு பதில் வரும். தேவனுக்கு மகிமை. உங்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார், கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறபடினா ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவருடைய பலகீனமானவர்களாக இருக்கலாம், நாம் அதாவது கொஞ்சம் பேராக இருக்கலாம், அதாவது நமக்கு எதுவும் செய்வதற்குரிய திராணியோ தகுதியோ இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். புதிய பலனை பரலோகத்திலிருந்து நமக்கு பலனை தந்து நம்முடைய சோர்வுகள் எல்லாம் நீக்கி போடுவார் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். நீ வாசங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவன். அப்படினால இளைஞர்கள் ஓடினால் இளைப்படைந்து போவார்கள், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள், வாலிபர்களாயிருக்கிறவர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து, கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், சோர்ந்து போகவே மாட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இளைஞர்களோ வாலிபர்களோ பராக்கிரமர்களோ யாராயிருந்தாலும் சரி அவளெல்லாம் சோர்ந்து போவார்கள், அவளெல்லாம் இடறி விடுவார்கள், ஓடி விடுவார்கள். அப்படினாலும் கர்த்தருக்கு ஒரு மனிதன் காத்திருப்பான், ஆனால் சோர்ந்து போகவே மாட்டான், அவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழலை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது காலமானாலும் எதிர்நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அதாவது மற்ற காரியங்களை பார்க்காதீர்கள். வாலிபர்கள், பராக்கிரமர்கள், பெருங்குட்ட மக்கள் இப்படியெல்லாம் வந்து நமக்கு விரோதமாக நிற்கிறார்களே என்று எண்ணவே வேண்டாம். அவர்களெல்லாம் இடறி விடுவார்கள். அவருடைய கர்த்தருக்கு காத்திருக்கிற மனிதன் சோர்ந்து போக மாட்டான், அவர் வர வர புது பலன் அடைவான் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால் ஆண்டவரை நான் சோதரிகிறேன். என்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில அடிக்கடி தோல்வி போல் இருக்கிறதா? நீங்கள் கையிடும் காரியங்களில் ஆசீர்வாதம் இல்லையா? அதனால் நீங்கள் சோர்வடைந்து போகிறீர்கள். அடிக்கடி சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து வரலாம், தரிசனத்தின் மூலமாக நமக்கு நேராக வரலாம், இல்லை நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டத்தின் மூலமாக அந்த எச்சரிப்பு நமக்கு வரலாம்.
படிப்பில் கிடைக்கிற அதாவது தோல்வி நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கலாம். அவைகள் மூலமாக வரலாம் எச்சரிப்பு. அவைகளை என்ன செய்ய வேண்டும்? அற்பமாகி விடக்கூடாது. அவைகளை கவனிக்க வேண்டும். கவனித்து அவைகளை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் பக்தன் தாவீது ராஜா, பக்தன் சங்கீதக்காரன் சொன்னது போல, அதாவது என்ன சொல்கிறார்? உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரவப்படுவதற்கு முன்னால் நான் வழிதப்பி அடைந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்பொழுது வழியை கண்டுகொண்டேன், அந்த ஆசீர்வாதத்தின் வழியை, நித்திய ஜீவனுக்கு போக வழியை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி அவர் சந்தோஷப்படுகின்றது போல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உபத்திரவம், அந்த குறைபாடு, அந்த நஷ்டம் என்ற வாழ்க்கையில் வந்தது நல்லது. அதனால் நான் கர்த்தருடைய வழியை கண்டுகொண்டேன். இப்பொழுது கர்த்தருடைய வழியிலே நான் நடக்கின்றேன். எனக்கு மிகுந்த சமாதானமும் சௌக்கியமும் எல்லாவற்றிலும் எனக்கு தேவாசீர்வாதமும் உண்டாய்கொண்டிருக்கிறது என்று சொல்லும்படியாக, அப்படி நம்மை நடத்தும்படியாக ஆண்டவர் நம்மை கடிந்து கொண்டு சிக்ஷித்து நமக்கு பல காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அதை கவனித்து அவர்களை கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படினால் இன்று இந்த வார்த்தை நமக்கு தரப்படுகிறது என்றால், இந்த வார்த்தை கேட்கின்ற உங்களில் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக, இது உங்களுக்கு பிரயோஜனமாக, உங்களுக்கு நல்வழியை காண்பிக்கும் ஒன்றாக இது இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாமல், அவர்களை அற்பமாய் எண்ணாமல் அவர்களை கவனித்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். அன்பானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஆமென் கர்த்தாவே. உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் தங்கள் தங்கள் வழியில் மனம் போல் நடக்கிறதை காணுகிறோம் ஐயா. தினமும் எவ்வளவு மக்கள் அழிவுக்கு நேராக அழிவை சந்திக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படினால் அவர்களுக்கு இந்த எச்சரிப்பின் சத்தம் பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்களுக்கு இந்த கர்த்தாவே கடிந்து கொள்ளுதலின் ஆலோசனை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். பக்தன் தாவீது ராஜா சொன்னது போல, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால் வழிதப்பி அலைந்தேன், இப்பொழுதோ வழியில் நடக்கிறேன், கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக மக்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவரும் கர்த்தாவே ஆசீர்வாதத்துக்கு மாறாக தவறான வழியிலே போகிறது சுத்தம் அல்ல. நம்முடைய வழியிலே மக்களை நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். கிருபையார் சுவாமி ஆசீர்வதியும். பிதாவே ஸ்தோத்திரம். கிருபையாரும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல அதிக பலனை கொடுக்க முடியாது. கிருபை செய்யும். ஆசீர்வதியும் தான். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமென்.